ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹரி ஹப். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்க கந்திக்குப்பம் போயிருந்தோம். கந்திக்குப்பம்னாலே எல்லாருக்குமே தெரியும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலபைரவர் கோயில் செம ஃபேமஸு. பைரவர் ஜெயந்தி அன்னைக்கு தான் இந்த கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். செம கூட்டமாக இருந்துச்சு. இந்த கோவிலுக்கு போய் நாங்கள் என்னென்னலாம் பண்ணோன்றதை இந்த விலாகை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்கிங்லேயே செம டிராஃபிக்காக இருந்துச்சு. சீரியஸாக செம க்ரௌடு உள்ளே இருக்க போகுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் போனோம். போகிற வழி ஃபுல்லாமே க்ரௌடாக தான் இருந்துச்சு. கோவிலுக்கு போற ரெண்டு சைடுமே கடைங்க நிறைய இருந்துச்சு. சரி, ஃபர்ஸ்ட் சாமி கும்பிட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நாங்களும் சாமி கும்பிட உள்ள போயிட்டோம். கோவில் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா டெக்கரேஷன்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கோவில் என்ட்ரன்ஸ்லேயே மினி மீல்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. புளி சாதம், தயிர் சாதம்ட்டு. பட் கோவில் பக்கத்துல இருக்க அன்னதான கூடம்ல ஃபுல் மீல்ஸே பக்காவா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சாமி பார்த்துட்டு வந்து என்னென்ன சாப்பிட்டோன்றதை இந்த வீடியோ பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். நிறைய தடவை கந்திக்குப்பத்தில் இருக்க பைரவர் கோவிலுக்கு வந்திருக்கேன். பட் இவ்வளோ கூட்டமாக இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அம்மா கிட்ட கேட்கும் போது தான் சொன்னாங்க, பைரவ ஜெயந்தி அன்னைக்கு எப்பயுமே இந்த கோவில் கூட்டமாக தான் இருக்கும்னு. பால் கூட எடுத்துகிட்டு வந்திருந்தவங்களுக்கு தனி லைன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த பாலை நீங்கள் டேரெக்டாக சாமிக்கு அபிஷேகம் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு 10 மினிட்ஸ் லைனில் வெயிட் பண்ணோம். டேரெக்டாக சிவன் சன்னதி கிட்ட லைன் கனெக்ட் ஆகிடுச்சு. நல்லபடியாக சிவனை தரிசனம் பண்ணிட்டோம். இவ்வளோ கூட்டமும் பைரவரை பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 15 to 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் சாமி பார்க்கறதுக்கு. இவ்வளோ கூட்டமாக இருக்குது, எப்படியும் ஹாஃப் டே ஆகிடும்னு நினச்சோம். வெறும் ஹாஃப் அன் ஹவரில் நாங்கள் சாமி கிட்டேயே வந்துட்டோம். பால் கூட எடுத்துகிட்டு வந்த பக்தர்களை டேரெக்டாக சாமி கிட்டேயே அபிஷேகம் பண்ண விட்டுருந்தாங்க. மீதி பேர் எல்லாமே ரொம்ப முன்னாடி நின்று சாமி பார்க்க வச்சுட்டு அப்படியே அனுப்பிட்டாங்க. அங்கே இருக்க அண்ணா கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணேன், நான் இந்த மாதிரி சேனல் வச்சுருக்கோம், வீடியோ எடுத்துக்கிட்டுமான்னு கேட்டேன். அவர் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துக்கோங்க, கூட்டம் நிறையா இருக்குன்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கிட்டேயே நம்மளை அலோவ் பண்ணியிருந்தாங்க. சாமி கிட்ட வந்து நல்லா மனசார வேண்டிட்டு நாங்களும் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லபடியாக சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வர இடத்துல எல்லாருக்குமே பிரசாத பை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே நானும் ஒரு பிரசாத பையை வாங்கிட்டு கோவிலில் இருக்க மற்ற சாமிங்களையும் கும்பிட்டுட்டு அன்னதான இடத்துக்கு போயிட்டேன். கோவில் என்ட்ரன்ஸில் மினி மீல்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. கோவிலில் இந்த அன்னதான கூடத்தில் ஃபுல் மீல்ஸே கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் சாதம், சாம்பார், ரசம், பொரியல்னு எல்லாமே வச்சுருந்தாங்க. நீங்களும் பிரசாதம் ஒரு வாய் எடுத்துக்கோங்க. சீரியஸாக டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டு வெளியில் வந்த உடனே கையை கழுவிட்டு நம்ம சாப்பிட்ட தட்டையும் கழுவி ஓரமாக வச்சுட்டோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் சாமி தரிசனம் பண்ணனால மனசும் நிறைவாக இருந்துச்சு. அன்னதானத்தில் சாப்பிட்டனால வயிறும் ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. ஃபேமிலியோட கோவிலுக்கு போயிருந்தோம். ஸோ அம்மாவும் ஒய்ஃபும் ஷாப்பிங் பண்ணுறேன்னு இறங்கிட்டாங்க. யாகசாலையில் வச்சு பூஜை பண்ண கலச தீர்த்தத்தை சாமிக்கு அபிஷேகம் பண்ண கொண்டு போயிட்டு இருக்காங்க. எது எடுத்தாலும் 20 ரூபான்னு ஒரு கடை இருந்துச்சு. அந்த இடத்துல என் ஒய்ஃபும் எங்கள் அம்மாவும் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னடா ஃபன்னுன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிறது மட்டும்தான் 20 ரூபாவும், பின்னாடி இருக்கிறதெல்லாம் 100 ரூபாய் 200 ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி, என்ன வாங்குறீங்களோ வாங்குங்க, நானும் ஏதாவது வீடியோ எடுக்கலான்னு கிளம்பிட்டேன். ஸோ இந்த பிளேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கலசம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சாமி தரிசனம்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு அன்னதானத்தில் சாப்பிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதை பண்ணிட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்க்கும்போது தான் என் பொண்ணு அப்பா பாப்பா விளையாடுறேன்னாங்க. சரி விளையாடுறி பட்டோன்னு அவங்க கூடயும் சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ மெரினா பீச் போனாலும் கண்டிப்பாக இந்த காரில் விளையாண்டுட்டு தான் வருவாங்க. ஸோ இப்போ இந்த காரை எங்கே பார்த்தாலுமே விளையாடணும்னு ஆசைப்படுறாங்க. காரில் விளையாண்டு முடிச்சுட்டு அப்பா பாப்பா ஜம்ப் பண்ணுறேன்னு இந்த ஜம்பிங்லேயும் உள்ளே போய் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. பாப்பாவை விளையாட வச்சுட்டு பார்க்கிங் போய் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கோவிலோட லொக்கேஷனை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் கந்திக்குப்பம் பைரவர் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப்.